Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான ஹெல்த்தியான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபரின்ஸ் குக்குள்ளே போகலாம். அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 3 வரமிளகா, பருப்பு அரிசி எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே கிரைண்டரில் நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நிறையா இருக்கும், நான் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணால் தான் அடைக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு சின்ன சில்லு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு அரைச்சதுமே நீங்கள் அடை செய்யணுன்னா மஞ்சத்தூளும் உப்பும் மாவு அரைக்கும் போதே அதிலே சேர்த்துடலாம். நான் ஏன் சேர்க்கலைன்னா, நான் கொஞ்சமாக மாவு எப்பப்போ தேவையோ அந்த டைமுக்கு மட்டும் எடுத்து கலந்து விட்டுக்குவேன். இப்போ மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். இரும்பு தோசைக்கல் வச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அடை. எண்ணெய் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தோசை எப்படி செய்வீங்களோ அதே அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு கண்டிப்பாக அது வராது, ஏன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் வரும். இப்போ மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடை தோசைக்கு சுற்றி எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. தோசைக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதை விட கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடையில் எண்ணெய் நல்லா ஊறி நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கலர் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிரும். அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பின்பக்கமும் நல்லா உங்களுக்கு குக் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். திருப்பி விட்டதுமே எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு அடை தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம சேர்த்த தேங்காய் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அடுத்த அடை தோசையும் ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா அடை தோசை மாவு அரைச்சதுமே நம்ம ரெடி பண்ணி டிஃபன் செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மார்னிங் அடை தோசை சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்.
இந்த அடை தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.